அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி, அஸ்ட்ரோ டிவி அனைவருக்குமே நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக மாத பலன் சொல்லி வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதாவதுங்க ஆவணி 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறக்குது. சிறப்பான ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரிசையாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க. 5/9/2024 வியாழக்கிழமை செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் ஜெயந்தி விழா அப்படிங்கிற விழா வருது. இது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த நாளை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். செவ்வரளி வைத்து அம்பாளுக்கோ செவ்வரளி வைத்து முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு 9 நெய் தீபம், 9ங்கிறது நியூமரலாஜிலே செவ்வாய் தாங்க. ஸோ 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு இடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாகி புதனுக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து புதன் பகவான்கள் சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அங்கே பகை பெறாருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7/9/2024 இந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, மகா பெரிய விநாயகர் சதுர்த்தி. சங்கடகரா சதுர்த்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய, அதுவும் 22ஆம் தேதி பிறக்கிறது. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி நான் தனியாக வேணால் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை செஞ்சுக்கிட்டா இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவதுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரையும் முழுமுதல் கடவுளான விநாயகர் நமக்கு நல் அருளை புரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆவணி 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கும்போது 15/9/2024 ஹயக்ரீவர் குரு பூஜை விழா. குருவுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது குரு ஜெயந்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் தமிழ் மாதம் மிங்கிலாய் வரும்பொழுது என்னென்ன விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அப்போ புரட்டாசிக்கு சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் மனசில் உதிக்கிறது என்னென்னா, நான்வெஜ்ஜை விட்டுறணும். வெஜிடேரியன் அப்படிங்கிறது 90% மக்கள், தமிழர் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, இந்துக்கள் எல்லாருமே விட்டுடுவாங்க இந்த நான்வெஜ்ஜை. அப்போ அசைவத்தை விட்டு சைவ பிரியராக மாறக்கூடிய மாதம், புனிதமான மாதம், பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம். ஸோ அதுவும் இந்த மாதம் பிறக்கிறது. அப்போ இந்த ஆவணி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி ஹயக்ரீவர் பூஜை விழா என்னன்னா, பெருமாள் கோயிலை போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு தோஷத்தை நீக்கும். குருனால என்னென்ன நீச்சமாயிருக்கு அல்லது குரு தசா நடக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களாம் 3 நெய் தீபம் விட்டு மேற்கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எல்லாருக்குமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் பரிகாரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை எப்படியெல்லாம் நம்ம வழிபாட்டு மூலியமாக பயன்பட்டுக்குவோம் அப்படிங்கிறத நெக்ஸன் அஸ்ட்ரோ டிவி சேனலில் பார்த்து நீங்கள் பயனடைவீர். மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். செப்டம்பர் மாதம் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், பலாபலன் எப்படின்னு பார்க்கலாம். அன்பு பாசம் உடையவங்க,
எதையுமே உபசரித்து பழகக்கூடியவங்க, அனுசரித்து போகக்கூடியவங்க. என்ன அப்பப்போ சின்ன சின்ன கோபம் வரும். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பான மாதம். அதாவதுங்க, செவ்வாய் குரு பகவான் ரிஷபத்தில் பயணிச்சிட்ருக்கார், 2ஆம் இடத்துலையே. மங்கள காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. பெண்களால் ஆதாயம் உண்டுங்க. நகை நட்டு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆவணியும் புரட்டாசியும் சேர்ந்து வரனால அற்புதமான மாதமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய சுப நிகழ்ச்சி, சுபகாரியங்கள்லாம் ஈடுபாடு பண்ணுங்க. விவேகத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அது வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். கடன் பிரச்சனைகள் ஓயும் அப்படின்னே சொல்லலாம். அப்பாடா இந்த மாதமாக சரியாகுமா அப்படின்னு பெருமூச்சு விடுறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் காலபுருஷனுக்கு 5ஆம் பாவகம் அப்படிங்கிற சிறப்பான பாவகத்தில் வந்துட்டு உங்களுக்கு சுக்கிரன் புதன் சூரியன் பகவான் பயணிச்சிட்ருக்கார். அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். கேது சில தடங்கல்களை கொடுத்துட்ருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது. முயற்சி செய்யணும், அதற்கான முயற்சி செய்யுங்க. சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருந்து கும்பத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் சில மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றத்திற்கான அமைப்பில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், வருமான உயர்வு கிடைக்கும். அதே போல் இன்க்ரிமெண்ட்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மேசராசி நேயர்களுக்கு உண்டுங்க. மேசராசி நேயர்கள் செய்யக்கூடிய இந்த மாதம் புனித காரியங்கள் எல்லாமே சுபமாக முடியும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கான என்ன நீங்கள் பயணங்கள் பண்ணாலும் அதற்கான ஊதியம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்து என்னங்கிற அர்த்தம். ஸோ அப்போ செய்யக்கூடிய முயற்சி கொஞ்சம் கஷ்டமான பயணமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு முயற்சிக்கு தடையில்லாத வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தென்படுகிறது. 12 கட்டத்தில் கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ மேசராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ராசி. இதில் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை போயிட்டுருக்கு. இந்த நட்சத்திரக்காரங்கள் வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக விளங்குகிறது. அதே போல் சினிமா துறை, நாடகம், இதுபோல் அதர் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதம். அதனால் எல்லாருமே நீங்கள் அம்பாள் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பு. அதைவிட சிறப்பு, இந்த மாதம் மகா சங்கடகரா சதுர்த்தி வருது. இதில் மேசராசி நேயர்கள் எல்லாருமே நல்ல ஒரு அற்புதமான வழிபாடு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இது போல் ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடிய விநாயகர் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். உங்களுடைய தெருவில் இருக்கலாம், அல்லது ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம். அப்போ ஓப்பனாக இருக்கக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் அந்த விநாயகர் வந்து மரத்துக்கடியில் இருக்கணுங்க. ஏன்னா விருஷம் அப்படிங்கிறது முக்கியம் மேஷத்துக்கு. ஸோ அந்த விருஷத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யணும் அன்னைக்கு. அப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பால், பன்னீர், தேன் 3 அபிஷேக பொருளும் செவ்வரளியில் மாலை போடுங்க. நெய் தீபம் அப்படிங்கிறது 4 நெய் தீபம் போடுங்க. ராகு கேது சாரமாக இருக்கிற விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான இந்த மாதமாக இருக்கும். அதே போல் இந்த வருடமே உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும். வினையை தீர்ப்பவர் விநாயக பெருமான். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும் அப்படிங்கிறத 80% மேசராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒரு அமோகமான வெற்றி பயணமான மாதமாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.